ரெண்டு பொருள் குறிக்கும். ஈன்றாள்னா பெற்றவள்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? முதலாக தன் வயிற்றுக்குள்ளே நமக்கு முதல் உணவை ஈந்தவள் அவள்தான். அதனால் அதில் ஈன்றாள். தொப்புள் கொடி வழியா கொடுக்குதாங்க. நமக்கு வாயை முதல்ல எங்க நமக்கு வாய் பல்லு வச்சு நாம சாப்பிட்டோம் கிடையாதுங்க. நமக்கு முதலாக உணவை தந்தவர். உலகத்திலேயே பொது மொழி ரெண்டு இருக்குங்க. நமக்கு எந்த மொழியும் தெரியலன்னு கவலைப்பட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டுக்கு போனா ஒரு பொது மொழி இருக்கு. எல்லா நாடுகள்ல இருக்கக்கூடிய மொழி உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு மொழி தெரியாத ஒரு மனிதனை பார்த்து சின்னதாக ஒரு சிரிப்பு நீங்க சிரித்தால் திருப்பி அவர் சிரிச்சிட்டார்னா அன்பை பரிமாறி கொண்டீர்கள் என்று அர்த்தம். சிரிப்பு ஒரு பொதுமொழி. இன்னொரு பொதுமொழி இருக்குங்க, அதுக்கு வலிமை ரொம்ப அதிகம். என்ன பொதுமொழி தெரியுங்களா? நம் கண்களிலே இருந்து வருகிறதே கண்ணீர். இது மிக வலிமையான ஒரு பொதுமொழி. என் வலியை என் மொழியில் எனக்கு சொன்னால் உனக்கு புரியாது, கவலைப்படாதே. இதோ என் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறதே, அது உனக்கு புரிய வைக்கும் நான் வழியிலே இருக்கிறேன் என்று. அப்ப இந்த உலக பொதுமொழி இருக்கிறதே, இது சொல்லுகிறது ஒரு அம்மாங்கிறத அந்த உறவு இருக்கு பாருங்க, அது இல்ல அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு வலியை தரும் தெரியுமா? ஒரு சின்ன 4 வரி கவிதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு கவிஞன், தமிழ்நாட்டின் கவிஞன், ஒரு ஆங்கில பெண் கவிஞருடைய கவிதையை மொழிபெயர்க்கிறான். அப்படி மொழிபெயர்க்கின்ற போது அவனுக்கு அம்மா இல்லை. 5 வயதிலேயே அம்மா இறந்து விட்டார். அம்மா பாசம் எப்படி இருக்கும், அம்மா முகம் எப்படி இருக்கும் தெளிவா தெரியாதுங்க அவனுக்கு. ஆனால் அவன் கவிஞன், தமிழின் ஆளுமை மிக்க கவிஞன். யாருன்னு சொல்றேன் உங்களுக்கு. அவன் ஒரு ஆங்கில கவிதையை மொழிபெயர்க்கிறான். என பாரதி சொல்லியிருக்கிறான், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்னா. அப்போ உட்கார்ந்து அவன் மொழிபெயர்க்கிறான். அந்த பெண் கவிஞர் எழுதுகிறாள், ஒரு நாள் வான்கூவர் நகரத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் நானும் என் அம்மாவும் நடந்து சென்றோம். அந்த நடைபாதை மரப்பலகையால் போடப்பட்டது. அந்த மரப்பலகையின் மீது நானும் என் அம்மாவும் நின்று கொண்டிருந்தோம். எங்கிருந்தோ ஓடி வந்த ஒருவர் சொன்னார் என் அம்மாவிடத்திலே, உன் தம்பி இறந்து விட்டான் என்று. என் அம்மா அழுதாள். அந்த மரப்பலகையின் மீது நின்று என் அம்மா அழுதாள். அவள் கண்களிலே இருந்து கண்ணீர் அவள் கண்ணங்களை தாண்டி அவள் கால் கட்டை விரலை நனைக்கும் வரை அவள் அழுது கொண்டிருந்தாள். இன்றைக்கு என் அம்மா இல்லை. நான் அதே வான்கூவர் ரயில் நிலையம் செல்ல போகிறேன். அதே மரப்பலகையில் என் அம்மா எங்கே நின்றிருந்தாலோ அங்கே நான் நிற்கப் போகிறேன். ஏன் தெரியுமா?